ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கோட் வித் நவீன். நான் தான் அவங்க நவீன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இதுதான் நம்ம சீரியஸோட ஃபஸ்ட் வீடியோ. அண்ட் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லேயும் யூஸ் பண்ணுற மோஸ்ட் பேசிக்காக நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில விஷயம் தான் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். அதாச்சும் டேட்டா டைப்ஸ்னால் என்ன, வேரியபிள்ஸ்னால் என்ன, லிட்ரல்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், எந்த மாதிரியான ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோ கூட போயிடலாம். ஃபஸ்ட் நம்ம டேட்டா டைப்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். டேட்டா டைப்ஸ்னால் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் நீங்கள் ஏதோ ஒரு டேட்டா யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் மெமரி கிட்ட சொல்லணும், நான் அந்த டேட்டா யூஸ் பண்ண போகிறேன், எனக்கு இவ்வளோ ஸ்பேஸ் மெமரியில் அலோகேட் பண்ணி கொடு, நான் அந்த டேட்டா அதில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன், நீங்கள் கம்ப்யூட்டர் கிட்ட சொல்லணும். அதை டிஃபைன் பண்ணுறது தான் இந்த டேட்டா டைப்பை. ஒரு டேட்டா டைப்புக்கும் ஒரு சைஸ் மெமரியில் அலோகேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது எல்லாம் பேசிக் டேட்டா டைப்ஸ். இன்டிஜர், ஃப்ளோட்டு, ஸ்ட்ரிங்கு, கேரக்டர், பூலியன். இன்டிஜர் ஹோல் நம்பர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நெகட்டிவ், 0, பாசிட்டிவ் எல்லா வேல்யூஸ் அதை ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஃப்ளோட்டுன்றது டெசிமல் வேல்யூஸில் வரும். கேரக்டர்ஸ்ன்றது அது மேபி அல்ஃபபெட்டாக இருக்கலாம், நியூமரிக்கல் வேல்யூஸாக இருக்கலாம், ஸ்பெஷல் கேரக்டர்ஸாக இருக்கலாம், ஆனால் ஒரு கேரக்டர். ஸ்ட்ரிங்குன்றது ஒரு குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ். அதே இது பூலியன்னா வெறும் 1 ஆர் 0 இது ரெண்டை மட்டும்தான் டிஃபைன் பண்ணும். ஒன்று ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இதை மட்டும்தான் பூலியன் டிஃபைன் பண்ணும். ஸோ எதுக்காக நம்ம அந்த டேட்டா டைப்ஸ் டிஃபைன் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்கும் காமனாக மெமரியில் இப்போ நம்ம டேட்டா யூஸ் பண்ண போகிறனாலே இதுக்கு எல்லாத்துக்கும் காமனாக ஒரே சைஸ் ஆஃப் ஸ்பேஸ் அலோகேட் பண்ணிவிடு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போது இன்டிஜருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4லேருந்து 8 பைட்ஸ் நமக்கு ஸ்பேஸ் தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம இன்டிஜர் ஸ்டோர் பண்ண போகிறோம்னா கம்ப்யூட்டர் நமக்கு இவ்வளோ ஸ்பேஸ் 8 பைட் அலோகேட் பண்ணி கொடுத்துரும். அதே இது கேரக்டர் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோன்னா அதுக்கு ஒரே ஒரு பைட் போதும். ஸோ மீதி இருக்கிற 7 பைட் நமக்கு தேவையில்லை. அதனால எனக்கு இந்த ஒரே ஒரு பைட்டு போதும், அதை மட்டும் எனக்கு அலோகேட் பண்ணி கூட நம்ம கம்ப்யூட்டர் கிட்ட சொல்கிறோம். அப்படி இல்லைனா எல்லாத்துக்கும் காமனாக நம்ம அலோகேட் பண்ணிட்டோம்னா இந்த 7 பைட் நமக்கு வேஸ்ட்டாக போயிடும். இந்த மாதிரி நம்ம மெமரியை எஃபிஷியண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி மெமரி அலோகேஷன் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுறோம். அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த டேட்டா டைப்ஸ். அடுத்து நம்ம வேரியபிள்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். வேரியபிள்ஸ்னால் இப்போது நீங்கள் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்கில் ஏதோ ஒரு வேல்யூ நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, நீங்கள் ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அதே ஏஜ் எடுத்துப்போம். நீங்கள் ஒரு ஏஜை ப்ராசஸ் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட் நீங்கள் ஏஜை ஒரு மெமரி அட்ரஸில் ஸ்டோர் பண்ணணும். இப்போது நீங்கள் ஏஜை என்னோடய ஏஜ் 21 நான் ஒரு மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நீங்கள் அந்த ஸ்டோர் பண்ண மெமரியிலேருந்து நீங்கள் அதை ரிட்ரைவ் பண்ணணும். அப்படின்னா உங்களுக்கு அந்த கம்ப்யூட்டரோட மெமரி அட்ரஸ் தெரிஞ்சாகணும். அப்படின்னா தான் நீங்கள் அந்த டேட்டா ரிட்ரைவ் பண்ணிக்க முடியும். பட் எல்லாருக்கும் அந்த அட்ரஸ் தெரிஞ்சிடாது. நம்ம அதுக்காக அந்த அட்ரஸ்க்கு ஒரு நேமை வைக்கிறோம். பிகாஸ் நம்ம அந்த அட்ரஸை வச்சு கால் பண்ணி, அட்ரஸ் ஒரு ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவாக இருக்கும். அந்த ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ வச்சு நம்ம அந்த அட்ரஸ் நம்ம டேட்டா ரிட்ரைவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம அந்த அட்ரஸ்க்கு ஒரு நம்ம பேரை வைக்கிறோம். அந்த பேர் தான் வேரியபிள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு காஃபி க்ரியேட் பண்ண போகிறோம். அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம். இந்த 3 கண்டெய்னரில் ஒரு இதில் காஃபி, ஒரு இதில் மில்க் இருக்குது, ஒரு இதில் காஃபி பவுடர் இருக்குது, ஒரு இதில் சுகர் இருக்குது. இப்போது எதில் நமக்கு எது இருக்குதுன்னு தெரியாது. இதுக்கும் நமக்கு அட்ரஸ் மட்டும்தான் நமக்கு தெரியுது. இப்போது 011 ஒரு அட்ரஸ், அதில் ஏதோ ஒரு இது ஸ்டோர் ஆகிருக்கு. 0xb3 அதில் ஏதோ ஸ்டோர் ஆகிருக்கு. பட் இந்த மாதிரி நமக்கு அட்ரஸ் இருக்கா, அந்த அட்ரஸில் என்ன இருக்குதுன்னு தெரியாது. ஸோ நம்ம இந்த என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம அதை எடுத்து நம்ம அதை யூஸ் பண்ணி நம்மளால் காஃபி க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அட்ரஸ்னால நமக்கு இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த அட்ரஸ்க்கு நம்ம ஒரு பேர் கொடுத்துட்டோம்னா அதை வச்சு நம்ம அந்த டேட்டா ஈஸியாக ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அந்த அட்ரஸ்க்கு நம்ம ஒரு பேர் வச்சுட்டோம். ஃபஸ்ட்டு இருந்த அட்ரஸ்க்கு நம்ம மில்க்னு பேர் வச்சுட்டோம். செகண்ட் இந்த அட்ரஸ் காஃபி பவுடர்னு பேர் வச்சுட்டோம். இந்த பேர் வச்சுருக்கோம்ல, இந்த பேர் தான் வேரியபிள். ஸோ இதில் நமக்கு மில்க் ஸ்டோர் ஆகிருக்குன்னு தெரியும், இதில் காஃபி பவுடர் ஸ்டோர் ஆகிருக்குன்னு தெரியும். ஸோ நமக்கு எங்கெல்லாம் இந்த ப்ரோக்ராமில் மில்க் தேவைப்படுதோ நீங்கள் மில்க்குன்னு கால் பண்ணிங்கன்னா அந்த மில்கில் இருக்கிற டேட்டா உங்களுக்கு கிடச்சிடும். காஃபி பவுடர் உங்களுக்கு எங்கெல்லாம் தேவைப்படுதோ ஸோ நீங்கள் அங்கேருந்து ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு அட்ரஸ்க்கு பேர் வைக்கிறது தான் வேரியபிள்ஸ். அண்ட் ஐடென்டிஃபையர்ஸ்னால் வேரியபிள்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், நேம். ஃபங்க்ஷன்ஸ் நம்ம என்னென்ன ஃபர்தர் ப்ரோக்ராம்ஸில் பார்க்கலாம், ஃபர்தர் வீடியோஸில் பார்க்கலாம். பட் வேரியபிள்ஸ்க்கு வேரியபிள் எல்லாமே ஒரு ஐடென்டிஃபையர் தான். பிகாஸ் அந்த அட்ரஸில் என்ன இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகிற அந்த நேம் தான் ஐடென்டிஃபையர்ஸ். இங்கே அந்த வேரியபிள் தான் நமக்கு ஐடென்டிஃபையர்ஸ். அண்ட் லிட்ரல்ஸ்னால் என்னென்னா, ஃபஸ்ட் நம்ம டேட்டா டைப்ஸ்னால் என்னென்னு பார்த்தாச்சு, வேரியபிள்ஸ்னால் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ லிட்ரல்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். லிட்ரல்ஸ்னால் ஒரு வேரியபிள் ஈக்குவல் டு நீங்கள் அதில் போட வேல்யூ. இப்போது நீங்கள் வேரியபிள்னால் நீங்கள் அதில் ஒரு வேல்யூ எப்படியோ ஸ்டோர் பண்ண போகிறீங்க, அது மொத்தமாக சேர்ந்தது தான் ஒரு லிட்ரல். இப்போது வேரியபிள்ன்றது எந்த வேரியபிளாக வேணால் இருக்கலாம். அது இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ஏஜை ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா ஏஜ்ன்றது ஒரு வேரியபிள், அது 21 வேல்யூ. இப்போ நீங்கள் இந்த 21 ஒரு மெமரி அட்ரஸில் போய் ஸ்டோர் ஆகும். அந்த மெமரி அட்ரஸ்க்கான நேம் தான் ஏஜ். உங்களுக்கு எங்கெல்லாம் அந்த ப்ரோக்ராமில் ஏஜ் யூஸ் பண்ணணும்னு தோணுதோ நீங்கள் இந்த ஏஜை கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 21 வேல்யூ உங்களுக்கு எடுத்துக்க முடியும். அதே மாதிரி தான் இந்த நேம்ன்றது ஒரு வேரியபிள். இதோட டேட்டா டைப் ஸ்ட்ரிங்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு வேரியபிள் ஈக்குவல் டு வேல்யூ, இதுதான் ஒரு லிட்ரல். அண்ட்
பைத்தானில் வந்து நீங்கள் டேட்டா டைப் வந்து டிஃபைன் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா பைத்தானில் வந்து டிஃபைன் பண்ண வேணாம். பிகாஸ் பைத்தான் வந்து ஒரு டைனமிக்லி டைப். நீங்கள் வந்து ஒரு இன்டீஜர் என்ன டேட்டா டைப் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேரியபிள் நேம் எழுதிட்டு அதுக்கப்புறம் அதில் வேல்யூ போடுறதுலாம் பைத்தானில் தேவையில்லை. டேரெக்டாக நீங்கள் வேரியபிள் நேம் யூஸ் பண்ணி அதில் வேல்யூ போட்டுக்கலாம். பைத்தான் வந்து நீங்கள் என்ன வேல்யூ வந்து அதில் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மெமரி ஸ்பேஸ் அதுவே அலோகேட் பண்ணிக்கும். இப்போ நீங்கள் இன்டீஜர் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா A=10 போட்டால் போதும். அந்த 10க்கான 8 பைட்டை வந்து பைத்தானே அலோகேட் பண்ணிக்கும். அதே இது நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்குக்கான எவ்வளோ சைஸ் தேவைப்படுதோ அதை வந்து பைத்தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து அலோகேட் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் டேட்டா டைப்ஸ் வந்து மற்ற லாங்குவேஜ் மாதிரி பைத்தானில் வந்து டிஃபைன் பண்ண தேவையில்லை. அண்ட் பைத்தானில் இருக்கிற ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ஆப்பரன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆப்ரேட்டர்ஸ்னால் இப்போ வந்து நீங்கள் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, 2 நம்பர் ஆட் பண்ண போகிறீங்கன்னா அந்த நம்பர் ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதோ ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறீங்க. ஒன்று அடிஷன், சப்ராக்ஷன், அந்த 2 நம்பருக்கு நடுவில் யூஸ் பண்ணுறீங்கல்ல அந்த ஒரு சிம்பிள் தான் ஆப்ரேட்டர். அதை வச்சு தான் ஒரு ஆப்ரேஷன் நடக்க போகுது. அண்ட் ஆப்பரன்ஸ்னால் என்னென்னா இந்த 2 நம்பர் இருக்குல்ல இதை வச்சு தான் நம்ம அந்த ஆப்ரேஷனே பண்ண போகிறோம். ஸோ வந்து இந்த 2 நம்பர்ஸ் தான் ஆப்பரன்ஸ். ஸோ இதில் இருக்கிற ஆப்ரேட்டர்ஸ் லைக் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், ரிலேஷனல் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர் இதெல்லாம் என்னென்னு நம்ம டேரெக்டாக கோட் பண்ணி ப்ராக்டிக்கலாக பார்த்துடலாம். ஸோ நான் இதுக்கு ஆன்லைன் கம்பைலர், பைத்தான் ஆன்லைன் கம்பைலர் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட் நம்ம பைத்தானில் வந்து எல்லா ப்ரோக்ராமுக்கும் ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போது வந்து ஹலோ வேர்ல்டு. நீங்கள் எதை ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணணும், அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணாலும் நீங்கள் பிரிண்ட்டுன்ற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அது பிரிண்ட் ஆகிடும். டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்தீங்கன்னா அது ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். ஸ்ட்ரிங்னா அது என்ன இருக்கோ as it is அப்படியே பிரிண்ட் பண்ணிவிடும். இப்போ அதே இது நீங்கள் அந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளே போடாமல் விட்டுட்டிங்கன்னா அது ஒரு வேரியபிளாக கன்சிடர் பண்ணிக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி இந்த வேரியபிளை வந்து டிக்ளேரே பண்ணலை. ஸோ அதனால் நமக்கு இது ஒரு எரர் கிடைக்கும். எரர் ஹெலோ இஸ் நாட் டிஃபைன். இதுக்கு முன்னாடி நம்ம அந்த வேரியபிள் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கணும். இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஒரு ஏஜை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். இன்ட் நம்ம பைத்தானில் வந்து டேட்டா டைப்பிங் டிக்ளேர் பண்ண தேவையில்லை. ஏஜ் =21ன்றது நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போது இந்த இடத்துல நான் ஏஜை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். இப்போது இது வந்து 21ன்றது மெமரி அட்ரஸில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். பட் ஆனால் அந்த அட்ரஸ் நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம அந்த அட்ரஸ்க்கு என்ன பேர் வச்சுருக்கோம், ஏஜ்ன்ற பேரை வச்சுருக்கோம். ஸோ நான் அந்த ஏஜை வந்து எங்கே கால் பண்ணுறனோ அப்போ வந்து எனக்கு அவுட்புட்டில் வந்து அந்த ஏஜ் வந்து இப்போ நம்ம அந்த பிரிண்ட்குள்ளே அந்த ஏஜை போட்டிருக்கோம். ஸோ நமக்கு அவுட்புட்டில் இந்த 21 கிடச்சிருது. இப்போது நான் இந்த ஏஜை வந்து திருப்பி ஓவர் ரைட் பண்ணுறேன். ஏஜ் ஹெலோன்னு போட்டுறேன். பைத்தான் வந்து இப்போது இந்த ஏஜை வந்து 21 ஃபஸ்ட்டு மெமரியில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கான ஸ்பேஸை எடுத்து இன்டிஜராக எடுத்து இப்போது அதை நான் ஒரு ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் பண்ணும்போது அது டைனமிக்கலாக ஸ்ட்ரிங்குக்கு ஏற்ற மாதிரி அந்த சைஸை மாற்றி நமக்கு அதை வந்து அதுக்கேற்ற சைஸை வந்து மாற்றிப்போம். இதுதான் பைத்தான் வந்து டைனமிக்லி டைப்டு. இப்போ நான் அந்த ஏஜை வந்து பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு அவுட்புட்டில் வந்து ஹலோன்னு பிரிண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு ஏஜ் வந்து 21 பிரிண்ட் ஆகிடுச்சு. திருப்பி நான் அந்த ஏஜை வந்து ஹலோன்னு ஓவர் ரைட் பண்ணி அதுக்கான மெமரி லொக்கேஷன் வந்து மெமரி ஸ்பேஸை வந்து மாற்றிட்டேன். திருப்பி நான் அந்த ஏஜை பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு அந்த ஹலோ வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்படி தான் வந்து மெமரி அலோகேஷன், நம்ம வந்து வேரியபிள் டிக்ளரேஷன் எல்லாமே நடக்குது. இப்போ நம்ம இந்த இது இருக்குல்ல ஏஜ் =21 இது வந்து ஒரு லிட்ரல், இது ஒரு வேரியபிள், அதுக்கு நம்ம வேல்யூ ஸ்டோர் பண்ணி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம அதுக்கான ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ ஏன்றது வந்து ஃபஸ்ட் நம்ம நம்பர் 1 வேரியபிள் நம்ம எப்போவுமே சொல்லும்போது நமக்கு புரிகிற மாதிரியான வார்த்தைகளை எழுதிக்கணும். இப்போது ABCD நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வேரியபிள் நம்ம எழுதிட்டோன்னா ஒரு பெரிய ப்ரோக்ராம் எழுதும்போது நமக்கு எந்த வேரியபிள் எங்கே நம்ம யூஸ் பண்ணணுன்றது வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ இப்போ நம்பர் 1ன்றதை வந்து நான் 10ன்னு வச்சுக்கிறேன். நம்பர் 2ன்றது வந்து ஒரு 5ன்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த 2 நம்பரையும் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் மூலிமா நம்ம ஆட் பண்ண போகிறோம். பிரிண்ட் ஃபங்க்ஷன் நம்ம ஆட் பண்ணி நம்ம அதை அவுட்புட்டை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். பிரிண்ட் நம்பர் 1ன்றதை வந்து இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கிற வேல்யூ அதாச்சும் 10 இங்கே வந்துடும். ப்ளஸ் நம்பர் 2 இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கிற நம்பர் 5 இங்கே வந்துடும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நமக்கு அவுட்புட் வந்து 515 நமக்கு அவுட்புட் கிடச்சிருதும். ஸோ இதே மாதிரி தான் இதில் வந்து நீங்கள் சப்ராக்ட் பண்ணிக்கலாம், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாமே பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம மாடுலர் டிவிஷன் என்னென்னு பார்க்கலாம். மாடுலர் டிவிஷன்னா இப்போது இந்த இடத்துல இருக்கிறது வந்து 10 இங்கே 3. ஸோ இது நம்ம டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 1 கிடைக்கும். ஸோ அந்த ரிமைண்டரை பிரிண்ட் பண்ணுறது தான் இந்த மாடுலர் டிவிஷன். நார்மல் டிவிஷன் நமக்கு அந்த குவாஷின் கிடைக்கும். மாடுலர் டிவிஷனாக நமக்கு வந்து அந்த ரிமைண்டர் கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஃபஸ்ட் நம்ம ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ்லேருந்து போயிடலாம், அந்த ஆர்டர்லாகவே போயிடலாம். ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸில் வந்து இப்போ 1 > 2 செக் பண்ண போகிறோம். நம்பர் 1 வந்து 10, நம்பர் 2 வந்து 3.
இப்போது 10 வந்து கிரேட்டராக இருக்கான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அவுட்புட் வந்து ட்ரூ, நமக்கு அது ட்ரூவாக இருக்குது. இப்போ அதே இது வந்து லெஸ் தேனாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். அவுட்புட் ஃபால்ஸ். நம்ம இப்போ 2 ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். அதுக்கானது வந்து டபுள் ஈக்குவல்ட்டு. இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ட்ரூ கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 10 அண்ட் 10 ரெண்டு நம்பருமே வந்து 10 தான். இப்போ நம்பர் 1 ஈக்குவல் டு நம்பர் 2ன்னு கொடுத்தா நமக்கு ட்ரூ தான் வரும், ட்ரூ. ஸோ இப்போ நம்பர் 1 வந்து நாட் ஈக்குவல் டு நம்பர் 2 செக் பண்ண போகிறோம். ஸோ அந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் கொடுத்து நம்பர் 1ம் நம்பர் 2 நாட் ஈக்குவல் டு செக் பண்ண போகிறோம். ஃபால்ஸுன்னு கிடச்சிருக்கு, ஏன்னா இது ரெண்டு நம்பருமே ஈக்குவல். இப்போது இன்கேஸ் நம்ம இங்கே 10 இங்கே 5ன்னு வச்சோன்னா ரெண்டு நம்பரும் டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ நம்ம இது நாட் ஈக்குவல் டு 1 கேட்டால் ட்ரூ அவுட்புட் கிடைக்கும், ட்ரூ அவுட்புட் கிடச்சிருக்கா. ஸோ இதுதான் வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது லாஜிக்கல் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ன்றது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எது எழுதினாலும் நீங்கள் வந்து பிரேசஸ்க்குள்ளே எழுதுங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுனீங்கன்னா அது பிரேசஸ்க்குள்ளே எழுதுங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுத போகிறோம். அது பிரேசஸ் விட்டு வெளியே போச்சுன்னா நமக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் அண்ட் வந்து கம்பைலர் கன்ஃபியூஷன் வரும். நம்பர் 1 கிரேட்டர் தென் நம்பர் 2, இது நமக்கு தெரியும் ட்ரூன்னு வந்துருச்சுன்னு. அண்ட் இந்த பிரேசஸ்க்குள்ளே நம்பர் 2 கிரேட்டர் தென் நம்பர் 1, இது ஃபால்ஸ்னு வரும். ஏன்னா நம்பர் 1 தான் பெருசு. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஆகிடும். நம்பர் 1 கிரேட்டர் தான் நம்பர் 2 ஆனால் ட்ரூ வந்துடும். ஆனால் இங்கே நம்பர் 2 கிரேட்டர் தான் நம்பர் 1 இருக்குது. அப்போ இங்கே ஃபால்ஸ் வரும். இங்கே ட்ரூ, இங்கே ஃபால்ஸ். அப்போ நமக்கு அவுட்புட் வந்து ஃபால்ஸ் கிடைக்கும். அதுதான் வந்து அண்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஆர் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருக்கும், இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸாக இருக்கும். ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருக்குது, அப்போ அவுட்புட் வந்து நமக்கு ட்ரூன்னு கிடச்சிரும். கிடச்சிருச்சா? இப்போ நம்ம நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கே தெரியும் ராங்குன்னு. நம்பர் 2 வந்து தான் சின்னதாக இருக்குது நம்பர் 1 விட. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸாக இருக்கும். இப்போ ஆனால் நமக்கு வந்து அவுட்புட் வந்து ட்ரூன்னு வரணும். அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம், நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம். ஃபால்ஸ்னு வர இந்த அவுட்புட்டை நாட் வந்து இன்வெர்ஸ் பண்ணிவிடும், ட்ரூன்னு கிடச்சிருச்சா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ நீங்கள் பிட்வைஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது அது நீங்கள் கொடுக்குற நம்பரை வந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணி அதில் வந்து பைனரி ஆப்ரேஷன்ஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கொடுத்துருக்க கொஷின் படி அவுட்புட் வந்து 0 வந்திருக்கு. அது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து பைனரியில் வந்து நீங்கள் இந்த 10 வந்து பைனரி கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 1010 வரும். அதே 5 வந்து நீங்கள் பைனரி கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 0101ன்னு வரும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் வந்து அண்ட் ஆப்ரேஷன் எடுத்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த நீங்கள் எப்பவுமே ரைட் டு லெஃப்ட் பார்க்கணும். இந்த 0வும் இந்த 1ம் சேர்ந்து 0 வந்துடும். அடுத்து இந்த 1ம் இந்த 0வும் நம்ம அண்ட் ஆப்ரேஷன் எடுத்திங்கன்னா 0 தான் வரும். அப்புறம் இந்த 1ம் இந்த 0வும் 0 தான் வரும், இங்கேயும் 0 தான் வரும். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே 0 தான் ரிசல்ட்டில் கிடைக்கும். ஸோ இந்த பைனரியை வந்து நீங்கள் திருப்பி டெசிமலில் கன்வெர்ட் பண்ணாலும் உங்களுக்கு 0 தான் கிடைக்கும். அதனால தான் அவுட்புட் 0ல் வந்திருக்கு. இந்த இடத்துல நீங்கள் வந்து ஆர் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா இந்த இடத்துல இப்போ நம்ம பைப் சிம்பிள் யூஸ் பண்ணி இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம இது எடுக்க மாட்டோம். இப்போ ரன் பண்ணும்போது 15 கிடச்சிருக்கு. இது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு ஆர் ஆப்ரேஷன் படி நமக்கு ஃபஸ்ட்டு பைனரியாக கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டோம். ஆர் ஆப்ரேஷன் படி ஏதாச்சும் 1 இருந்தாலும் நம்ம அதை வந்து 1 தான் கன்சிடர் பண்ணிக்கணும். எதர் இங்கே வந்து ஃபஸ்ட்டு 0 இருக்குது, 1 இருக்குது, அப்போ ரிசல்ட் வந்து 1 தான் வரும். எல்லா கேஸ்லேயும் அப்படி தான் இருக்குது. ஸோ நம்ம இங்கே எல்லாத்துலேயும் 111 போட்டுக்கலாம். இந்த 111 இதை வந்து நீங்கள் பைனரி வேல்யூ வந்து டெசிமலில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து 15 கிடைக்கும். அதை நமக்கு அவுட்புட்டில் கிடச்சிருக்கு. லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் அண்ட் ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பிட்வைஸ் ஆப்ரேட்டர்னாலே அதை வந்து நம்ம பைனரியில் கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம பண்ணி பார்த்தா தான் நமக்கு ஈஸியாக புரியும். ஸோ இப்போ நான் அந்த 10 வந்து பைனரியில் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நான் ஒரு லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ண போகிறேன். லெஃப்ட் ஷிஃப்ட்னா ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு ஒரு புஷ் பண்ணணும். புஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த கடைசியாக இருக்க ஒரு டிஜிட் வந்து வேனிஷ் ஆகிடும். 0 1 0 இது மட்டும்தான் இருக்கும். ஸோ எப்போவுமே நமக்கு அதுக்கு வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டான பைட்டை வந்து மெயின்டைன் பண்ணும். நமக்கு இப்போ இது 4 பைட்டாக இருந்துச்சுன்னா இங்கே அடிஷ்னலாக ஒரு 0 மட்டும் ஆட் ஆகிக்கும். ஸோ இதுதான் வந்து லெஃப்ட் ஷிஃப்ட்டு. ரைட்லேருந்து ஒரு புஷ் பண்ணும், எம்டி ஸ்பேஸில் வந்து 0 ஆட் பண்ணிக்கும். இப்போ அதே நம்பருக்கு வந்து 1010 இதுக்கு வந்து நம்ம ரைட் ஷிஃப்ட் எடுத்தோம்னா இந்த 1 வந்து இந்த பக்கம் மூவ் ஆன் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 0 வந்து எம்டி ஸ்பேஸில் வந்துடும். 1 ஒரு தடவை வந்து இது மூவ் ஆயிடுச்சு, இந்த 0 வேனிஷ் ஆகிடும். இப்படி நம்ம மூவ் பண்ணுறது தான் வந்து ரைட் ஷிஃப்ட். இந்த 10 வந்து இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் அண்ட் ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் வந்து ஒர்க் ஆகுது.
நம்ம பார்க்க போகிறது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னா வேறு எதுவும் இல்லை, ஒரு வேரியபிளுக்கு நம்ம ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறது தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இப்போ இந்த நம்பர் 1 இருக்குல்ல, இந்த நம்பர் 1 ஈக்குவல் டு 10ன்றதுக்கு வந்து நம்ம வந்து வேல்யூ வந்து அசைன் பண்ணியிருக்கோம். அந்த நம்பர் 1க்கு வந்து 10ன்ற வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம், நம்பர் 2க்கு வந்து 5ன்ற வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். இந்த அசைன் பண்ணுறதுக்கு நடுவில் யூஸ் பண்ணுற இந்த ஈக்குவல் தான் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போது நம்பர் ப்ளஸ் ஈக்குவல் டு 10 இது நம்ம அங்கே ஸ்லைடில் பார்த்தோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர் நேம் டிக்ளேர் பண்ணல, நம்பர் 1 தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ வேரியபிள் நேம் வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும். இப்போ நம்பர் 1 ப்ளஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்பர் 1 ஈக்குவல் டு நம்பர் 1 ப்ளஸ் 10ன்னு அர்த்தம். இப்போ ஆல்ரெடி நம்பர் 1 என்ன இருக்குன்னா இந்த 10 இருக்குது. ஸோ இந்த 10 ப்ளஸ் 10 அப்போ நமக்கு ரிசல்ட் என்ன வரும், 20 வரும். இந்த இவ்வளோ பெரிய லைனாக நம்ம எழுதுறதுக்கு ஷார்ட்டாக நம்ம எழுதுகிற ஷார்ட்கட் மெத்தட் தான் இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வச்சு நம்ம ஈஸியாக எழுதிக்கலாம். இதே மாதிரி தான் நீங்கள் சப்ராக்ஷன் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பிரிண்ட் பண்ணி நம்பர் 1 வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து 20 வரும். ஸோ சாரி, நம்ம இன்னொரு நம்பர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், அதனால 13 வந்துடுச்சு. ஸோ ரிசல்ட் வந்து நமக்கு 20 கிடச்சிருக்கா. இதுக்கான அர்த்தம் வந்து நம்பர் 1 ஈக்குவல் டு நம்பர் 1 ப்ளஸ் 10, இதுதான் இதுக்குரிய மீனிங். இப்போ நீங்கள் இந்த இடத்துல எந்த சிம்பிள்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் அந்த நீங்கள் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் யூஸ் பண்ணிங்க எல்லா சிம்பிள்ஸும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். பிட்வைஸ் ஆப்ரேட்டர் எதனாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அதெல்லாம் இதில் யூஸ் பண்ண முடியாது. டேரெக்டாக நீங்கள் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ், இந்த ரெண்டு ஆப்ரேஷன் வந்து நீங்கள் அதில் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ 10 மைனஸ் 10 தான் அவுட்புட்டில் வரும். ஸோ ஆன்சர் வந்து 0ல் கிடைக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் உங்கள் கூட சேர்ந்து நான் கிரியேட்டட் டைப்ஸ், வேரியபிள்ஸ் அண்ட் லிட்ரல்ஸ்னால் என்ன, அது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ்லாம் என்ன, இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் don't forget to join me in this wonderful journey. Thank you.